Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. ரைட், நம்ம வந்து ஏற்கனவே வந்து 4 சட்டங்கள் சம்பந்தமாக பார்த்தோம் தஜ்வீதில். எத்தனை சட்டம் பார்த்தோம்? 4 சட்டம் பார்த்தோம். அதில் 4 சட்டத்தை முடிச்சுட்டு என்ன உங்களுக்கு என்ன ஒரு குரூப் பேக் மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஒரு சட்டத்தை எழுதி இல்லஹார்னா என்ன, உதாரணமாக இல்லஹார்னா என்ன, அதில் எழுத்துக்கள் எத்தனை, என்னதா அதில் சட்டம் உதாரணம். அதே மாதிரி இதகாம்னா என்ன, இதகாம் வந்து எத்தனையா பிரியும், என்ன இதகாம் பிகுன்னா, இதகாம் பிலாகுன்னா, இதகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள், இதகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள்னு சொல்லி அதில் சட்டம் அப்படின்ட்டு ஒரு டீமுக்கு தந்தேன். அடுத்து வந்து இக்லாபுடைய எழுத்துக்கள் எத்தனை, இக்லாப்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீமுக்கு தந்தேன். அடுத்து வந்து எஹ்ஃபானா என்ன, எஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் என்ன, எஹ்ஃபாவுடைய அந்த பைத்தோன்னு தந்தேன் தானே, சிஃப் ராசனா கம்ஜாத ஷஹ்சுன் கது ஜமாதுன் தையிபன் ஜிதுஃபே துகா பஅலாலிமன். அதெல்லாம் பாடமாக்குனீங்களா? எல்லாரும் பாடமாக்கினீங்களா? கட்டாயம் அதை பாடமாக்கி கொள்ளணும். கட்டாயம் வந்து அந்த எஃபாவுடைய அந்த எழுத்துற பைத்திக்கு தானே, அதை வந்து கட்டாயம் பாடமாக்கி கொள்ளணும். ஏண்டா அப்போ அந்த எழுத்துக்கள் வந்து நமக்கு ஞாபகம் இல்லாட்டியும் அந்த பைத் ஞாபகம் இருந்தால், இப்போ திடீர்னு ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறான்னு வைங்களேன், எஃபாட் எழுத்துக்களை சும்மா சொல்லுங்க அப்படின்ட்டு, எஃபாட் எழுத்துக்களை சொல்லுங்கன்ட்டு சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியதான், சிஃப் ரா சனா கம் ஜாத ஷஹ்ஷுன் கது ஜமாதுன் தையிபன் சிதுஃபி துகா பஅலாலிமன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன, எஃபாவுடைய எழுத்துக்கள் இவருக்கு தெரியும், எஃபாவுடைய எழுத்துக்கள், அப்போ எஃபாவோட சட்டங்கள் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விளங்கி கொள்வாங்க. ரைட், நம்ம அந்த மீட்டல் ஒன்று செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு போவோம். அதாவது ஒரு சூறாவை எடுத்து நான் ஓதுவேன். அப்போ ஓதக்கூடிய நேரத்திலே அந்த சட்டங்கள் வரும் தானே, அந்த சட்டங்களை நான் வந்து என்ன சட்டம்னு சொல்லி இதில் விளங்கப்படுத்துவேன். சரிதானே? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சூரத்து தாரிக் வஸ்ஸமாய் வத்தாரிக் எடுத்துக்கொள்ளுங்கலாம். வஸ்ஸமாய் வத்தாரி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் வரக்குள்ள நான் திடீர்னு கேட்பேன் சட்டங்களை. ரைட், மால் எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க கொஞ்சம். சரிதானே? எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளணும். எல்லாம் குர்ஆன் எடுத்துகிட்டு வந்தீங்க தானே? சரி, எல்லாம் குர்ஆனை பாருங்கள். அப்படி ஒரு குர்ஆன் இருந்தால் 2 பேர் ஜாயிண்ட் ஆகி அந்த குர்ஆனில் பார்த்துக்கொள்ளுங்க. வஸ்ஸமாய் வத்தாரி அம்மா ஜுஸ்ல வாரது வஸ்ஸமாய் வத்தாரி. ரைட், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம படிக்கலை, இந்த சட்டம் இன்னும் படிக்கலை. இதில் வந்து இந்த சட்டம் இன்னும் படிக்கலை. இன்னும் உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்படியே ஏன் இதில் வந்து மௌலவி நீட்டாரு, வஸ்ஸமா இந்த ஏன் நீட்டான ஒரு சின்ன டவுட் ஒன்று வருமா இல்லையா? இது ஒரு சட்டம் இருக்குது. நான் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் வரக்குள்ள, மத்துடைய பாடம் தான் இது, அந்த பாடம் வரக்குள்ள நான் உங்களுக்கு விரிவாக வழங்கப்படுத்துவேன். அதாவது பாருங்க, அந்த வஸ்ஸமா இன்னும் பண்ணிட்டு தானே, இதுக்கு சொல்றேன் மத்து. மத்து 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 ஜாயிஸா மத்து வாஜிபா? மத்து ஜாயிஸா? சூரா கன்ஃபார்ம் மத்து ஜாயிஸ்? மத்து ஜாயிஸ். பாருங்க, மத்து ஜாயிஸா? நான் சொல்ற மத்து ஜாயிஸ் இல்லை. என்ன, வஸ்ஸமாஇ மத்து வாஜிப். மத்து வாஜிப். மத்து வாஜிப்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த தானே மத்துடைய எழுத்துக்கள் 3. மத்துடைய எழுத்துக்கள் 3, வாவ் அலிஃப் யா. இதை நம்ம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னு சொன்னால் எங்கட வாய் இருக்கிறதான வாய், அதை ஞாபகம் வச்சுக்கோனா சரி. அப்போ மத்துடைய எழுத்து கேட்டால் என்ன, மத்துடைய எழுத்துக்கள் என்ன கேட்டால் வாய், வாவ் அலிஃப்
யா வாய். ரைட், இதுதான் அந்த மதுரை எழுத்துக்கள். அப்போ மதுரை எழுத்துக்கள்ல இந்த வசமாயின்னு வருதானே, இது வந்து மத்து வாஜிப். மத்து வாஜிப். மத்து வாஜிப்னா எப்படின்னா ஒரு சொல்லுல ஒரு சொல், இது வந்து ஒரு சொல்லா இல்லையா, வசமா வந்து ஒரு சொல். இந்த ஒரு சொல்லுல பாருங்க இந்த மதுரை எழுத்து வந்துக்குது. என்ன எழுத்து வந்து மதுரை எழுத்து? அலிஃப் வந்துக்குது. மதுரை எழுத்து அலிஃப். நல்லா கவனிச்சு கொள்ளணும். ஒரு சொல்லில் மத்துடைய எழுத்து வந்தால் அதே சொல்லில் இந்த மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக, திரும்பி சொல்ற, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சொல்லில் மத்துடைய எழுத்து வந்து அந்த மத்துடைய எழுத்துக்கு அதே சொல்லில் மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்தால் அதுதான் மத்து வாஜிப். மத்து வாஜிப். இது 6 ஹரக்கத் நீட்டணும். 6 ஹரக்கத் நீட்டி கொள்ளணும். இது 6 ஹரக்கத். மத்து ஜாயிஸ்னா, மத்து ஜாயிஸ்னா என்ன? மத்து ஜாயிஸுடைய சட்டம் ஒரு சொல்லுங்க அப்பயா. சரி, இப்போ மத்து வாஜிப்டா ஒரு சொல்லுல மத்துடைய எழுத்து வந்து அதே சொல்லுல மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததா ஹம்சா வந்தால் மத்து வாஜிப். மத்து ஜாயிஸ் என்று சொன்னா ஒரு சொல்லுல கடைசியில, நல்லா கவனிச்சு கொள்ளணும், ஒரு சொல்லுல கடைசியில மத்துடைய எழுத்து வந்து அடுத்த சொல் ஆரம்பத்தில் ஹம்சா வந்தால் அதுக்கு மத்து ஜாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்து ஜாயிஸ். அது 4 ஹரக்கத் நீட்டி ஒதுக்கணும். 4 ஹரக்கத். சிலாக்கள் சொல்றாங்க 5 ஹரக்கத்னு செய்வாங்க. சில தஜ்வீதில் சட்ட, அதாவது தஜ்வீஸ் அல் குர்ஆன்ல தஜ்வீதுடைய நல்ல தஹ்கீக் உறுதியானாக்கள் சொல்றாங்க வந்து எப்படின்னு தெரியுமா, 4 அல்லது 5 என்ன செஞ்சு கொள்ளையிலும் ஓதி கொள்ளையிலும்னு சொல்றாங்க. ரைட். இப்போ இதுதான் அந்த சட்டம். பாருங்க, அந்த நம்ம நீட்டா பாருங்க. வஸ்ஸமாஇ வத்தாரிக். அந்த கடைசியில் நான் ஏன் கலக்குனேன்? பாஃப். பாஃப் வந்து கல்கலாவுடைய எழுத்து. நம்ம இன்னும் படிக்கல அந்த பாடங்கள். நம்ம சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் தன்வீனுக்கு பின்னால் வரக்கூடிய 4 சட்டத்தை தான் படிச்சுக்கிறோம். என்ன என்ன? இல்ஹார், இத்காம், இக்லாப், இக்ஃபா. இந்த 4 சட்டங்களை தான் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம படிச்சுக்கிறோம். இந்த கல்கலாவுடைய சட்டங்கள் இன்னும் படிக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் வந்து கல்கலாவுடைய சட்டம் தான். இப்போ இந்த 4 சட்டம் முடிஞ்சிட்டு என்ன அடுத்த பாடம் வந்து கல்கலாவுடைய பாடங்கள் தான் வரும். சரிதானே? ரைட். அடுத்து வமா அதராக மத்தாரிக். அப்போ அங்கே நீங்கள் பாருங்க, நான் நீட்டுறேன். வமா, இது என்ன சட்டம்? யாருக்கு தெரியும்? இது என்ன சட்டம் ஆகி சொல்லுங்க பாப்போம். மத்து, மத்து ஜாயிஸ். பாருங்க, வமா அத் ராக. ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது வந்து மத்துடைய அடையாளம் உண்டு. மத்துடைய அடையாளம் நான் சொன்ன மத்து வாஜிப்டா ஒரு சொல்லுல மத்துடைய எழுத்து வந்து அதே சொல்லில் மத்துடைய எழுத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்தால் மத்து வாஜிப்னு நம்ம இப்போ படித்தோம். இப்போ அடுத்தது வந்து மத்து ஜாயிஸ். மத்து ஜாயிஸ்டா ஒரு சொல்லில் இறுதியில் கடைசியில், ஒரு சொல்லிட கடைசியில் மத்துடைய எழுத்து வந்து அடுத்த சொல் ஆரம்பம். பாருங்க, இது அடுத்த சொல் ஆரம்பமா இல்லையா? அடுத்த சொல் ஆரம்பத்தில் ஹம்சா வந்தால் அதுக்கு சொல்றது மத்து, என்ன சொல்றது? மத்து ஜாயிஸ்ன்னு என்ன செய்வாங்க, சொல்லிக்கொள்வாங்க. மத்து ஜாயிஸ்ன்னு சொல்லிக்கொள்வாங்க. இதை 4 ஹரக்கத் நீட்டிக்கொள்ளணும். பாருங்க, வமா அதராக மத்தாரிக். ரைட். அடுத்தது அந்நஜ்மு ஸாகிப். பாருங்க, ஏன் அதில் அந்நஜ்முன்னு ஓதுறேன்? அந்நஜ்முன்னு ஏன் ஓதுறேன்? எதுக்கு மேலே சத்து செய்யப்பட்டு வந்திக்குது? ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நூனுக்கு மேலே மீமுக்கு மேலே ஷத்து செய்யப்பட்டு வந்தால், நூனுக்கு மேலே மீமுக்கு மேலே எப்பயுமே ஷத்து செய்யப்பட்டு வந்தால்
அதுக்கு சொல்றது என்ன சொல்றது? உன்னாவுடைய சட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நூனுக்கு மேல ஷத்து மீமுக்கு மேல ஷத்து செய்யப்பட்டு வந்தால் நம்ம எப்பயுமே உன்னா செஞ்சு ஓதுவோம். உன்னா வந்து எத்தனை அளவு உன்னா செய்யறது? ஒண்டா? ரெண்டுக்கு மேற்பட்ட அளவு. ரெண்டுக்கு மேற்பட்டன்னு சொன்னா நம்ம எவ்வளவுக்கு ராகம் எடுக்க இயலுமோ அவ்வளவுக்கு ராகம் எடுத்து அழகா ஓதிக்கொள்ளும். எவ்வளவுக்கு ராகம் எடுத்து, ராகம்டா என்ன? அதாவது ஒரு உன்னாண்டா என்ன? உன்னா என்று சொன்னா ஒரு ராகம். உன்னாண்டா ஒரு ராகம் வாருது. ராகம்டா எப்படி? அந்த உன்னா என்று சொன்னால் அந்த மூக்காந்த நிலையிலிருந்து ஒரு ஒரு சத்தம் வரும் பாருங்க. எப்படி? அந்நஜ்மு ஸாகிப் அங்கனைக்கு நூனுக்கு மேல சத்திக்கிறதால நான் என்ன செய்கிறேன்? உன்னா செஞ்சு ராகம் எடுத்து ஓதுறேன். அப்ப உன்னா என்று சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நூனுக்கு மேல ஷத்து வந்தால் இதான் நூன். நூனுக்கு மேல ஷத்து வந்தால் அல்லது மீமுக்கு மேல ஷத்து வந்தால் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். நூனுக்கு மேல மீமுக்கு மேல இது எப்படி சொல்ல? ஷத்து செய்யப்பட்ட நூன், ஷத்து செய்யப்பட்ட மீம் ரெண்டு மாதிரி சொல்லிக் கொள்ளும். நம்ம படிச்சுதானே சுக்குன் செய்யப்பட்ட நூன், அதாவது ஒரு எழுத்துக்கு மேலால இது சும்மா அப்படி சொல்ல கொள்ள நூனுன்னு உச்சரிப்போம். இப்போ இந்த நூனுக்கு மேல ஒரு அடையாளம் வந்தா என்ன சொல்றது? நான்கு சொல்வோம். அடுத்து எப்படி சொல்வோம்? ஃபத்ஹ் செய்யப்பட்ட நூன், ஃபத்ஹ் செய்யப்பட்ட நூன். அதே மாதிரி இப்போ நூனிக்குது சும்மா. இப்போ நூனுக்கு மேல சுக்குன் வந்தா சுக்குன் செய்யப்பட்ட நூன். அதே மாதிரி தான் இந்த நூனுக்கு மேல ஷத்து வந்தால் ஷத்து செய்யப்பட்ட நூன். அதே மாதிரி மீமுக்கு மேல ஷத்து வந்தால் ஷத்து செய்யப்பட்ட. ரைட், இந்த நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த ஷத்து செய்யப்பட்ட நூன், இந்த ஷத்து செய்யப்பட்ட மீம் வந்தா எப்பயுமே நல்லா கவனிங்க. இந்த நூனுக்கு மேல ஷத்து வந்தா இந்த மீமுக்கு மேல ஷத்து வந்தா உன்னா செஞ்சு ஓதுங்க. நூனுக்கு மேல ஷத்து வந்தா மீமுக்கு மேல ஷத்து வந்தா உன்னா செஞ்சு. இப்போ சாதாரணமா இப்படி வரேன்னு வைங்களேன். இப்போ வாவுக்கு மேல ஷத்து வந்தா உன்னா செய்யறதா? இந்த சட்டம் என்னண்டா? உன்னாவுடைய சட்டம் என்னண்டா? நூனுக்கும் மீமுக்கும் ஷத்து செய்யப்பட்டு வாரேதான். நூனுக்கும் மீமுக்கும் ஷத்து செய்யப்பட்டு வாரேதான். அப்ப நூனுக்கும் மீமுக்கும் ஷத்து செய்யப்பட்டு வந்தா நம்ம ரெண்டுக்கு மேற்பட்ட அளவு உன்னா செஞ்சு ஓதணும். பாருங்க இதுல அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ரைட், இதுல இன்குல் இதுல ஒரு சட்டம் வருது. யாருக்கு தெரியும்? அதாவது டஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சாங்க சொல்லுங்க. ரைட், இக்ஃபாவுடைய சட்டம். ஏன் இக்ஃபாவுடைய சட்டம்னு சொல்றீங்க? குல். ரைட், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால். ரைட், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் இக்ஃபாவுடைய எழுத்து காஃப் வந்துது. அதால இந்த நூனை நாங்க என்ன செய்வோம்? மறைச்சு உன்னா செஞ்சு ஓதிக்கொள்வோம். இப்போ ஓதுற எப்படி விளங்குதா? ஓதுற எப்படி விளங்குதா பாருங்க. குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். அடுத்த சட்டம் ஒன்று பாருங்க. நஃப்ஸில் லம்மா, நஃப்ஸில் லம்மா, நஃப்ஸில் பாருங்க. ரைட், இதுல என்ன சட்டம் சொல்லுவா? அப்போ நஃப்ஸில் லம்மா இத்காம், இத்காம் பிகுன்னாவா அல்லது இத்காம் பிலா குன்னாவா? இத்காம், இத்காம் பிலா குன்னா. ஏன் இத்காம் பிலா குன்னான்னு சொல்றீங்க? லாம் வந்து சும்மா வந்திக்கிறா அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால வந்திக்கிறா அல்லது தன்வீனுக்கு பிறகு வந்திக்கிறா? ரைட், பாருங்க. அப்ப இந்த தன்வீனுக்கு பிறகு இந்த லாம் வந்தால்
இதகாம் பிலாகுன்னா. இதகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் ரெண்டு. என்ன என்ன எழுத்துக்கள்? லாமும் ரா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதகாம் பிலாகுன்னா என்றால் சேர்த்து ஒன்னா இல்லாமல் ஓத வேண்டும். அதுதான் இதகாம் பிலாகுன்னாவுடைய வரைவிலக்கணம். சட்டத்தை பொறுத்தவரை சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ அல்லது தன்வீனையோ சேர்த்து ஒன்னா இல்லாமல் ஓத வேண்டும். உதாரணம் தான் பாருங்க. நஃப்ஸில் அம்மா இங்கே உன்னா செஞ்சிட்டீங்கிற இல்லை, திருப்பி போய் காட்டுற பாருங்க. குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். அதில் லம்மான்னு நான் என்ன செஞ்சேன்? உன்னா செஞ்சனா இல்லையா? அது என்ன அதில் சட்டம் இருக்குது? சத்து செய்யப்பட்ட மீமிங். சத்து செய்யப்பட்ட மீமாக இருந்தால் அங்கனைக்கு ஒன்றா செஞ்சு ஓதுக்கொள்ளும். பாருங்க. அப்போ பாருங்க, நம்ம ஓதக்கொள்ள அந்த சட்ட ஞாபகம் வருதா இல்லையா நமக்கு? இதுக்கு தான் தஜ்வீத் பாடம் படிக்கிறது. இதுக்கு தான் நம்ம ஓதிட்டு போக்கொள்ள திடீர்னு நமக்கு ஞாபகம் வரணும். இது வந்து என்ன? இஹ்ஃபாவுடைய சட்டம், இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்திக்குது. இல்லைதா? இது வந்து இக்லாபுடைய எழுத்து வந்திக்குது, இல்ஹார எழுத்து வந்திக்குது, அப்போ வெளியாக்கணும். இஹ்ஃபாட எழுத்து வந்திக்குது, அப்போ மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இதுகாம்ட எழுத்து வந்திக்குது, இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்து வந்திக்குது, அப்போ என்ன செய்யணும்? சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும். இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து வந்திக்குது, சேர்த்து குன்னா இல்லாமல் ஓதணும். இக்லாபுடைய எழுத்து வந்திக்குது, மீமாக மாற்றி அல்லது புரட்டி என்ன செய்யணும்? ஒன்னா செஞ்சு ஓதணும். தானே? ரைட். அப்போ நம்ம குர்ஆனை எப்பயுமே எந்த பாடத்தை படித்தாலும், குர்ஆனை தஜ்வீத் பாடத்தை படித்தோமோ அதை வீட்டில் போய்த்து ப்ராக்டிக்கல் ஓதி பார்க்கணும். ஓதி பார்த்துட்டு சரி திடீர்னு எங்களுக்கு என்ன இது ஏதோ ஒரு சட்டம் ஒன்று வந்திக்கிறே மறந்துட்டோம், அப்போ என்ன செய்யணும்? கொப்பியை டக்குன்னு பெரட்டணும், பக்கத்தில் வச்சு கொப்பியை பெரட்டணும். பெரட்டி அந்த சட்டத்தை பார்க்கணும். இந்த காஃப் வந்திக்குது, அப்போ சுக்குன் செய்யப்பட்ட, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் வந்தா அதற்கு பிறகு ஏதாவது சட்டம் நீக்கும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் வந்தா ஏதாவது சட்டம் நீக்கும். ஒன்று இல்ஹார சட்டமாயிக்கும், அல்லது இதகாமுடைய சட்டமாயிக்கும், அல்லது இக்லாபுடைய சட்டமாயிக்கும், அல்லது இஹ்ஃபாவுடைய சட்டமாயிக்கும். இந்த 4 சட்டம் தான் இருக்குது. இந்த 4 சட்டம் தான் இருக்குது. ரைட். இப்போ அடுத்த ஆயத்தை பாருங்க. ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக. பாருங்க. ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக. அதில் ஃபல் யன்துர் என்ன சட்டமாயிக்கும்? அதில் இஹ்ஃபாவுடைய சட்டமே. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால அல்லாஹ் வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து, அப்போ மறைச்சு கொண்டா செஞ்சு ஓதணும். அடுத்து பாருங்க, இன்சான் என்ன சட்டம்? அது இஹ்ஃபா. ஏன் இஹ்ஃபாவுடைய சட்டம்? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால சீன் வந்திக்குது. ரைட். அடுத்த ஆயத்தை பாருங்க. மிம்ம மீமுக்கு மேலே ஷத்து வந்ததால ஒன்னா செஞ்சு ஓதணும். ரைட். அடுத்து خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ. ரைட். இதில் பாருங்க, خُلِقَ مِن மிம். அங்கனைக்கு நான் வந்து என்ன செய்கிறேன் பாருங்க. மிம் என்ன சட்டமாயிக்கும்? தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால மீம் வந்திக்குது. என்ன சட்டம்? இதகாம் பிகுன்னா. இதகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? என்ன என்ன? வாவ், யா, மீம், நூன். நல்லா கவனிங்க. யா, வாவ், மீம், நூன். இதுகாம் பிகுன்னாவுடைய சட்டம் எப்படி? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இதுகாம் பிகுன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ அல்லது தன்வீனையோ சேர்த்து சேர்க்கிற மட்டுமா என்ன செய்யணும்? சேர்த்து ஒன்னா செய்து ஓத வேண்டும். பாருங்க. மீம்
எப்படி மீம், அதுக்கப்புறம் வருது மீம் தாஃபிக். அதுல என்ன சட்டம் இருக்குது? இதுல இந்த மத்துடைய நான் இப்ப படிச்ச சட்டம் மத்து வாஜிப், மத்து வாஜிப். பாருங்க ஒரு சொல்லுல இந்த மா என்ற ஒரு சொல்லுல பாருங்க மத்துடைய அடையாளம் வந்து மத்துடைய அடையாளம் மத்துடைய எழுத்து வந்து மத்துடைய எழுத்து என்ன? ஹம்சாவா? இல்ல இந்த அலிஃப், இந்த அலிஃப் மத்துடைய எழுத்து இந்த அலிஃப் வந்துக்குது. ஒரு சொல்லுல மத்துடைய எழுத்து அலிஃப் வந்துக்குது. அதே சொல்லுல அந்த அலிஃபுக்கு அடுத்ததா ஹம்சா வந்துக்குது. அப்படி வந்தால் மத்து வாஜிப், மத்து வாஜிப். 6 ஹரக்கத் நீட்டிக் கொள்ளணும். 6 ஹரக்கத். 6 ஹரக்கத் எப்படி நீட்டுறது? எப்படி 6 ஹரக்கத் நீட்டுறது? இந்த எங்கட இந்த கை விரல் அசைவுகள் பாருங்க. மிம்ம மிம்ம அது ஓத 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 அதுக்காக தொழுகையில் என்ன செய்யல, சும்மா மத்து வாஜிப் வரக்குள்ள மிம்ம அப்படி ஓதுறது இல்லை. சரிதானே? அப்படி ஓதக்கூடாது. சரிதானே? அதாவது நீங்கள் கைகளாக செய்யக்கூடாது. ஓதுங்க, ஆனால் கைகளாக செய்யக்கூடாது. அது நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு விளங்கும். ரைட், நம்ம 6 ஹரக்கத்தான் நீட்டுன்னு சொல்லியேனே, உங்களுக்கு அது விளங்கும். சரிதானே? ரைட், அடுத்த ஆயத்தை பாருங்க. மா தாஃபிக் خلق من ماء دافق. அதுலயே நான் மா என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன் அதுல? என்ன சட்டம் அது? இஹ்ஃபாவுடைய சட்டம். நீங்களும் பேசணும், நீங்களும் கதைக்கணும். இங்கிட்ட இவங்க தான் பேசிட்டீங்க, நீங்களும் என்ன செய்யணும்? என்னோட சொல்லணும். சட்டங்களை கேட்டால் சொல்லணும், எழுத்துக்களை கேட்டாலும் செய்யணும், சொல்லிக்கொள்ளணும். ரைட். அப்ப தன்வீனுக்கு பிறகு தால் வந்து, தால் வந்து எதிர் எழுத்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்ப என்ன செய்யணும்? தன்வீனுக்கு பிறகு தால் இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்தா தன்வீன் என்ன செய்யணும்? சேர்த்து ஓதுறதா, அல்லது புரட்டி ஓதுறதா, அல்லது வெளியாக்கி ஓதுறதா, அல்லது என்ன மாற்றி ஓதுறதா? அப்ப என்ன செஞ்சு ஓதுறது? இஹ்ஃபாஉன் மறைத்து ஓதுதல். அதான் நான் மறைச்சேன். தன்வீன் என்ன செஞ்சேன்? மறைத்தன். மிம்மா தாஃபிக். ரைட், அடுத்த ஆயத்தை பாருங்க. யஹ்ருஜு மின் பைனிஸ் ஸுல்பி வத்தராயிப். இதுல ஒரு சட்டம் வருது. இதுல என்ன 2 சட்டம் வருது, 3 சட்டம். கல்கலாவுடைய சட்டம் ஒன்று, என்ன மத்து வாஜிபுடைய சட்டம் ஒன்று, அடுத்து நம்ம படித்த சட்டம் ஒன்று வருது. யாருக்கு தெரியும்? மிம் பைனிஸ் ஸுல்பி. மிம் இக்லாபுடைய சட்டம். இக்லாப்னா என்ன? சேர்க்கிறதா? இக்லாப்னா என்ன? புரட்டுதல் அல்லது என்ன செய்யறது? மாற்றுதல். அப்ப இக்லாபுடைய எழுத்துக்கள் எத்தனை? என்ன எழுத்து? இக்லாபுடைய எழுத்து 1 பா. இக்லாபு அது மட்டும் நல்லா ஞாபகம். இக்லாபுடைய எழுத்துண்டா என்ன? ஒரு எழுத்தானே. இக்லாபுடைய ஒரு எழுத்தானே, அது பிரச்சனை. ஒரு எழுத்தா டக்குன்னு எல்லாரும் வாயிலும் சத்தம் வருது பாபாண்டு, அது ஒரு எழுத்து. இது இஹ்ஃபாட எழுத்து கேட்டா இஹ்ஃபாட எழுத்தா மௌலவி அப்படின்ட்டு யோசிக்க வரும். இஹ்ஃபாட எழுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. இதகாமுடைய மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 6, 12 எழுத்துக்கள். இக்லாபுடைய எழுத்து எத்தனை? 1. அப்போ 12 13. அந்த 13 எழுத்துக்களை தவிர ஏனைய எழுத்துக்கள் இஹ்ஃபாட எழுத்துக்கள். ஏனைய எழுத்துக்கள் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள். அவ்வளோதான். ரைட். அப்போ இஹ்ஃபா எழுத்துக்கள் அந்த பைத்தை நீங்கள் பாடமாக வச்சுக்கொள்ளீங்கன்னு சொன்னால் லேசி உங்களுக்கு. ரைட். இப்போ இக்லாப் எழுத்துக்கள் 1 பா. இக்லாப் எழுத்துக்கள் என்ன? 1 பா. இக்லாபுடைய சட்டம் எப்படி? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இக்லாபுடைய எழுத்து பா வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ அல்லது தன்வீனையோ எப்படி மாற்றுறது? எப்படி மாற்றணும்? சும்மா மாற்ற இயலாது, சும்மா புரட்டி ஓத இயலாது. அதை மீமாக மாற்றி புரட்டி ஓதணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இக்லாபுடைய எழுத்து பா வந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூனையோ
அல்லது தன்வீனையோ மீமாக மாற்றி குன்னா செய்து ஓத வேண்டும். இதுதான் இக்லாபுடைய சட்டம். உதாரணம் பாருங்க, யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப் இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். அதுல என்ன சட்டம் வந்துக்குது? இன்னஹு அலா ரஜ்இஹி. அந்த பாருங்க ரஜ்இஹின்னு வருதான், ரஜ்இஹின்னு பாருங்க. ரைட், இப்படி பாருங்க குர்ஆன்ல நீங்க பாருங்க, குர்ஆன்ல அந்த ஹாவுக்கு கீழே இப்படி ஒரு அலிஃப் ஒன்று வந்துக்குது, இப்படி அலிஃப் ஒன்று வந்துக்குது. சும்மா ஓதக்குள்ள எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருமா இல்லையா? என்னத்துக்கு இந்த அலிஃப் வந்துக்குது? இல்லையா, ரஜ்இஹின்னு சொன்னா ஹாக்கு கீழே கஸ்ரா தானே வரணும். ஏன் இந்த அலிஃப் வந்துக்குது? சும்மா யாசை யோசிச்சிங்களா? ஏன் அந்த ஹாக்கு கீழே அலிஃப் ஒன்று வந்துக்குது? ரைட், இது சட்டம் ஒன்றிக்குதுமா. இதில் சட்டம் ஒன்றி என்ன சட்டம்னு சொன்னால் அது மத்துடைய சட்டம். மத்துடைய சட்டம் மத்து சிலா தவீலாண்டிக்குது, மத்து சிலா கசீராண்டிக்குது. அதாவது மத்து சிலா கசீரா, மத்து சிலா தவீலா. மத்து சிலா தவீலான்னு சொன்னால் நீட்டி ஓதணும், அது 4 ஹரக்கத் நீட்டணும். அது எப்படின்னா, இந்த ஹா வருது தானே, இந்த ஹாவுக்கு பக்கத்தில் என்ன வாவ், இப்படி வா ஒன்று வரும், சின்ன வா. இப்படி குர்ஆன்ல ஓதக்குள்ள சின்ன இப்படி வா ஒன்று வரும். இந்த ஹாக்கு பக்கத்தில் சின்ன வா ஒன்று வரது. அப்படி வந்தால் அந்த ஹாவுக்கு அடுத்ததாக இடையில வா ஒன்று வந்து அடுத்த சொல்ல அலிஃப் ஹம்ஸா அலிஃப் வந்தால் அதுக்கு சொல்றது மத்து சிலா தவீலான்னு சொல்லுவாங்க. 4 ஹரக்கத் நீட்டி ஓதணும், 4 ஹரக்கத் நீட்டி ஓதணும். அதே ஹாவுக்கு இப்படி அலிஃப் ஒன்று வந்து இப்படி வாவ் அல்லது யா ஒன்று இப்படி வரும், இப்படி சின்னதாக யா ஒன்று வரும். ஆனால் இதில் வரையில் அந்த ரஜ்இஹின்னு தான் வந்து இது. அப்படி வந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளணும், ஹாவுக்கு என்ன அடுத்ததாக அலிஃபை தவிர ஏனைய எழுத்துக்கள் வந்தா அதுக்கு சொல்றது மத்து சிலா தவீலா சொல்லியாச்சு. அடுத்து என்ன இங்க போதும்? மத்து சிலா கசீரா தான் இங்க போகும், வேற ஒன்றும் இல்லை, 2 தான். மத்து சிலா தவீலா, மத்து சிலா கசீரா, மத்து சிலா கசீரா. மத்து சிலா தவீலான்னு சொன்னால் கொஞ்சம் நீட்டி 4 ஹரக்கத் ஓதணும். மத்து சிலா கசீரானா ஒரு 2 ஹரக்கத் ஓதிக்கொள்ளணும், அவ்வளோதான். கசீர்னா என்ன? குறைவு, அதனால தான் 2 ஹரக்கத் ஓதிக்கொள்றது. ரைட், பாருங்க. இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர் யௌம துபுலஸ் ஸராயிர். அந்த தூபு நான் கலக்கிறேனா இல்லையா? தூபுண்டு அந்த கல்கலா நீங்கள் படிக்கல. இன்ஷால்லா அடுத்த பாடத்துக்கு கல்கலா பாடம் தான். நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துகிறேன். கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5: காஃப், தா, பா, ஜீம், தால். சுருக்கமாக இப்போ காஃப், தா, பா, ஜீம், தால் சுருக்கமாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றேன்னு சொன்னால் குத்துபு ஜத்து. இப்போ உங்களோட குத்துபடி யார் சரிப்பாங்களா? இப்போ ஒரு பேரில் குத்துபடி பாங்களா யார் சரி? அவங்கள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன? குத்துபு ஜத்து. அப்போ கல்கலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 5 எழுத்துக்கள் இருக்குது. காஃப், தா, பா, ஜீம், தால். காஃப், தா, பா, ஜீம், தால். இந்த எழுத்துக்களை சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கள் எப்பயுமே சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் இந்த 5 எழுத்துக்களை மட்டும் தான் கலக்கணும். இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் தான் என்ன செய்யணும்? கலக்கி கொள்ளணும். இந்த 5 எழுத்துக்கு மேலே சுக்குன் செய்யப்பட்டு வந்தால் நாங்கள் கலக்கி ஓதிக்கொள்வோம். கல்கலா 2 வகைப்படும். கல்கலா சுகுரா, கல்கலா குபுரா. கல்கலா சுகுரானா என்ன? என்ன? சகீர்னா என்ன? சகீர்னா என்ற பேர் இல்லை, சகீர்னா சின்னது, கொஞ்சம். அப்போ கல்கலா சுகுரா என்று சொன்னால் கொஞ்சமாக அசைக்கிறது. கல்கலா குபுரா என்று சொன்னால் கூடுதலாக அசைக்கிறது.
சரிதானே? எப்பயுமே கல்கலா குப்ரா வந்து ஒரு வசனம் முடிய கொள்ள பாருங்க. நம்ம ஓதுனது தான் இப்ப வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதராக மத்தாரிக், அதுக்கப்புறம் அன்னஜ்மு ஸாகிப், அதுக்கப்புறம் ஹுலிக் தாஃபிக், அதெல்லாம் வந்து வத்தராயிப், இதெல்லாம் வந்து கல்கலா குப்ரா. நல்லா அசைச்சு என்ன செய்யணும், கலக்கி ஓதிக்கொள்ளணும். அடுத்து வந்து கல்கலா சுகுரா என்று சொன்னா நடுவில் வரும். இந்த பாருங்க துபுலஸ், அதை கொஞ்சமாக கலக்கி ஓதிக்கொள்ளணும். துபுலஸ், அதுக்கப்புறம் வருது பாருங்க இந்த துபுலஸ்ன்னு வருது. அப்போ அது கல்கலா ரஜ்இஹி, அப்போ கல்கலா அது சுகுரா. துபுல வந்து துபுலஸ் சராய் துபுலஸ், அப்போ கல்கலா என்ன, கல்கலா சுகுரா. ரஜ்இஹி கல்கலா சுகுரா. ரைட், அடுத்து பாருங்க فما له من قوة ولا ناصر فما له من قوة ولا ناصر من قوة. அது என்ன சட்டம்? இல்ஹாரா இஹ்ஃபா, சுக்குன் செய்யப்பட்ட. நீங்களாம் கொப்பியை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க போல, அதான் டக் டக்குன்னு பதில் வருது போல. பிரச்சனை நல்ல கொப்பியை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஞாபகம் மூட்டல் கொப்பியை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ரைட், அப்போ சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்ஃபாவுடைய எழுத்து காஃப் வந்துக்குது. வந்தா நூனை என்ன செய்வோம், மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓதுக்கொள்வோம். ரைட், குவத்திவ் வலா நாசிர், குவத்திவ் வலா நாசிர். அப்போ குவத்திவ் வலா நாசிர், அதில் என்ன சட்டம் வருது? குவத்திவ் வலா, என்ன சட்டம் அது? இல்லை, தன்வீனுக்கு பிறகு ஒரு எழுத்து வந்துக்குது. அது இல்ஹார் எழுத்தா அல்லது இத்காம்ட எழுத்தா அல்லது இஹ்ஃபாட எழுத்தா அல்லது இக்லாப்ட எழுத்தா? முதலாவது நீங்க என்ன செய்வாங்க, எழுத்து கவனிங்க. இது எதிர எழுத்தாக இருக்கும். இல்ஹாரை சொல்லி பார்க்கணும், அந்த எழுத்து வரையில. இத்காம பார்க்கணும், அதுக்கு பிறகு இஹ்ஃபாக்கு பார்க்கணும், அதுக்கு பிறகு இக்லாபுக்கு போகணும். அப்ப என்ன எழுத்தாயிக்கும்? இத்காம் பிகுன்னா, இத்காம் பிகுன்னா மறக்காதீங்க. இத்காம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4: யா வாவ் மீம் நூன், யா வாவ் மீம் நூன், யா வாவ் மீம் நூன். இத்காம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4. அப்ப பாருங்க, இந்த தன்வீனுக்கு பிறகு வாவ் வந்து இத்காம் பிகுன்னாவுடைய எழுத்து வாவ் வந்து வந்தா நம்ம சேர்த்து ஒன்னா செஞ்சு ஓதுவோம். அடுத்து பாருங்க, வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ், அதுல வஸ்ஸமாஇ மத் வாஜிப் வருது. அடுத்து ரஜ்ல வந்து கல்கலா சுகுராவா கல்கலா குப்ராவா? கல்கலா சுகுரா. ஏன்னா நடுவில் வந்து பாருங்க வசனம் முடியலையே, அப்ப நடுவில் வந்து. அடுத்து வல் அர்தி ذاتிஸ் ஸதஅ, ஸதஅல என்ன சட்டம் வந்துக்குது? கல்கலா சுகுராவா குப்ராவா? சுகுரா. ரைட். அடுத்து இன்னஹு லகௌலுன் ஃபஸ், இன்னஹு நூனுக்கு மேல ஷத்து, நூனுக்கு மேல ஷத்தா இருந்தா என்ன செய்யணும்? ஒன்னா செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்கவானா. நூனுக்கு மேலேயும் மீமுக்கு மேலேயும் ஷத் இருந்தால் உன்ன பயம் இல்லாம நல்லா உன்னா செய்யுங்க. ராக எடுங்க, மெட்டெடுங்க. இன்னஹு லகௌலுன் ஃபஸ், லகௌலுன் ஃபஸ். இது என்ன சட்டம்? இஹ்ஃபா. மலமலண்டு மாஷா அல்லாஹ் வருது சட்டம், மலமலண்டு சட்டம் வருது. ரைட். அப்ப தன்வீனுக்கு பிறகு ஃபா வந்து, அப்ப மறைச்சு உன்னா செஞ்சு ஓதணும். வமா ஹுவ பில் ஹஸ் இன்னஹும் யகீதூன கைதா. இதுல என்ன சட்டம் மீக்குதா? இன்னஹும் யகீதூன கைதா. என்ன சட்டம் மீக்குது?
சத்து செய்யப்பட்ட நூன் வந்துக்குது. அப்போ ஒன்றா செஞ்சு வரும். இன்னொரு சட்டம் வருதான், அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டம் இது நம்ம படித்தோம். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் 4 சட்டம் வருது. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் 3 சட்டம் வருது. அதில் இக்லாப் வராது. இக்லாப் அதில் வராது. இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க கொள்ள அந்த பாடத்தை எதுக்கும் நான் சும்மா விளங்கப்படுத்துகிறேன். எதுக்கும் சும்மா ஒரு சின்ன ஞாபகம் முடலுக்காக விளங்கப்படுத்துகிறேன். அந்த பாட டைம் வரக்கொள்ள தெளிவாக நம்ம என்ன செய்வாது படிப்போம். பாருங்கள், சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் 3 சட்டம் வருது. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னாலையும் தன்வீனுக்கு பின்னாலையும் 4 சட்டம். என்ன என்ன? இல்ஹார், இத்காம், இக்லாப், இக்ஃபா. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால 3 சட்டம். அதுக்கு தன்வீன்லாம் இல்லை. சுக்குன் செய்யப்பட்ட மீம் மட்டும்தான். சுக்குன் செய்யப்பட்ட மீம் தான், அதுக்கு தன்வீன்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் 3 சட்டம் வருது. என்ன என்ன சட்டம் ஆகிக்கும் சொல்லுங்க பாப்போம். இத்காம், அதுக்கு சொல்றது இத்காமுஷ் ஷஃபவி. இத்காமுஷ் ஷஃபவி. அடுத்து இல்ஹாருஷ் ஷஃபவி. அடுத்து இக்ஃபாஉஷ் ஷஃபவி. இந்த 3 சட்டம் தான். இக்லாபை கழிச்சிருங்க, இக்லாப் தேவைப்படாது. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டத்தில் இக்லாப் வந்து தேவைப்படாது, நமக்கு தேவையில்லாது. அது சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்கு பிறகு என்ன அந்த 4 சட்டத்தில் இக்லாப் உள்ளடங்கும். இது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு, சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு, சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டத்தில் இந்த 3 சட்டம் தான் வரும். முதலாவது இத்காமுஷ் ஷஃபவி, இக்ஃபாஉஷ் ஷஃபவி, இல்ஹாருஷ் ஷஃபவி. எல்லாம் ஷஃபவின்னு வரும். என்ன எல்லாம் ஷஃபவி, சரிதானே? ரைட். இல்ஹாருஷ் ஷஃபவி, இத்காமுஷ் ஷஃபவி, இக்ஃபாஉஷ் ஷஃபவி. அது நான் இன்ஷா அல்லாஹ் சும்மா சட்டத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அது நம்ம இன்ஷா அல்லாஹ் பாடம் வரக்கொள்ள அந்த சட்டத்தை படிப்போம். ரைட். அடுத்து பாருங்க, وَأَكِيدُ كَيْدًا فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. இப்போ பாருங்க, இந்த கைதா وَأَكِيدُ كَيْدًا فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. ஏன் அந்த கடைசியில் நீட்டுறேன்? இது சட்டமும் நீக்குது. இதில் மத்துல் இவளுடைய சட்டம் நீக்குது. இப்போ எல்லாத்தையும் நான் படித்தார போனால் உங்களுக்கு எல்லாம் குழம்பிடும். அதுக்காக என்ன முக்கியமான பாருங்க, நம்ம படித்தது 4 சட்டம் இதில் வந்துக்கிறா இல்லையா? சூரத்து தாரிக்கில் நம்ம 4 சட்டமும் படிச்சுமா இல்லையா? அந்த 4 சட்டம் இதில் வந்துக்கிறா இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி விளங்குது? படித்ததில் ஏதோ பிரயோசனம் நீக்குதா இல்லையா? படித்ததில் எந்த சூறாவை எடுத்தாலும், நீங்கள் குர்ஆனில் எந்த வசனத்தை, ஒரு வசனத்தை எடுத்தாலும் அதில் ஏதாவது சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு தன்வீனுக்கு பிறகு வரக்கூடிய சட்டம் ஏதாவது ஒன்றிக்கும். அது இல்ஹாராயிக்கும், அல்லது இத்காமாக இருக்கும், அல்லது இக்ஃபாஹ இருக்கும், அல்லது இக்லாபாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் விளங்கிச்சா பாடம்? இப்போ 4 சட்டம் உங்களுக்கு தெளிவா இல்லையா? 4 சட்டமும் உங்களுக்கு தெளிவா இல்லையா? குர்ஆனை ஃபஸ்ட்டு சட்டத்தை படித்தந்து, அதுக்கு பிறகு உதாரணங்களை சொல்லித்தந்து, அதுக்கு பிறகு என்ன உங்களை குரூப்பாக பிரித்து விட்டு உதாரணங்கள் எழுதிட்டு சொல்லி, அந்த சட்டத்தை எழுதிட்டு சொல்லி, அதுக்கு பிறகு குர்ஆனை ஓத வச்சு அந்த குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஒவ்வொரு சட்டத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த சட்டம் மறக்காத வாழ்க்கையில். இப்போ நீங்கள் வீட்டை போய் என்ன செய்ய, இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்து தாரிக் வஸ்ஸமாய் வத்தாரிக் எடுத்து சும்மா என்ன செய்யுங்க, அதை ஓதுங்க. ஓதி இப்போ நான் உங்களுக்கு ஞாபகம் நிற்கிறது தானே, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பென்சிலை பக்கத்தில் வச்சுக்கொள்ளணும். பென்சிலை பக்கத்தில் சட்டங்கள் வரக்குள்ள சின்ன மார்க் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வீட்டு போய் தான் அந்த சூறாவை எடுத்து ஓதக்கொள்ள என்ன, அப்போ இது சொல்லி தந்தார். இது இக்ஃபாட சட்டம், இது இல்ஹார சட்டம், இது இத்காம்ட சட்டம், இது இக்லாபட சட்டம் அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஞாபகம் வரும். அப்போ அப்படி தொடர்ந்து ஓத 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 சட்ட வாழ்க்கையே மறக்காது. அப்போ தஜ்வீதோடு நம்ம குர்ஆனை என்ன செஞ்சு கொள்ளையிலும், ஓதி கொள்ளையிலும். சரிதானே? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். என்ன செய்ய முடிச்சு கொள்ளுமா கிளாஸை? வீட்டை போய் இந்த சூறாவை எடுங்க. இன்றைக்கி நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை எடுத்து நீங்கள் ஓதி சட்டத்தை பாருங்கள். அப்போ நாங்கள் நைட்டுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபோனுக்கு போடுவோம். ஃபோனுக்கு இதை போடுவோம், சட்டத்தை என்ன செய்வோம் போட்டுக்கொள்ளும். நம்ம சட்டத்தை உங்களுக்கு மீட்டல் மாதிரி இருக்குமே. சரி, முடிச்சு கொள்வோமா? எப்படி? ரைட். எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்து
என்ன மௌத்து வரைக்கும் இந்த குர்ஆனுடைய தொடர்புகளை வைத்து என்ன மரணிக்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனோடு கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மைந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.